நான் எதுனா இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு 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 விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்க படம் நிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்க. ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான். ஐ ரியலி லவ் ஹிம் so much. அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தியேட்டர்ல வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசுல இருக்கு, என்னோட ஹார்ட்ல இருக்கு. அண்ட் அவருடைய ஆக்டிங் கரியர்ல முதல் படத்திலேயே அவர் எந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத அவருடைய பொட்டன்ஷியல முதல் படத்திலேயே காமிச்ச ஒரு நடிகர் தான் என்னுடைய வசந்த் ரவி. பரமணி அப்படின்ற படத்துல நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலயும் அவருடைய ஃபுல்லஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் காமிச்சிட்டே இருக்கிறாரு. அண்ட் இந்த படம் இஸ் நோ வண்டர். இந்திரா அப்படின்ற படத்துல மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். வெரி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தோட கம்பி ஹார்ட் வசந்த் ரவி ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். தேங்க்யூ. ட்ரெயிலர் பிடிச்சிருந்ததா? இங்க எல்லாருமே இருக்கீங்க, பயத்தா இருக்கீங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஏதோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க. பட் நான் எல்லாத்துக்கும் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் எந்த விதத்திலையும் ஒரு துளி கூட டிசப்பாயிண்ட் ஆகாது. நான் ஏன் படம்னு சொல்லல. சில படங்கள் வந்து மனசுல இருந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். இந்த மேடையும் அந்த மாதிரி ஒரு மேடு தான். இந்திரா வந்து என்னோட 7th ஃபிலிம். நான் 6 படம் பண்ணியிருக்கேன். இந்த 6 படத்துல ஏதாவது ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட் 4 டிபார்ட்மெண்ட் ஒரு வேவ்லென்த்ல சிங்க் கூட இருப்போம். பட் இந்திரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டே 1ல இருந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்டதுல இருந்து சபரீஷ் வந்து நரேட் பண்ண அந்த செஷன் எனக்கு ஒன்னும் ஞாபகம் இருக்கு. நான் எஸ் சொன்ன தருணத்துல இருந்து இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த படம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாருமே ஒரு சிங்க்ல இருக்கிற ஒரு அபூர்வம் ஒரு பிலிமுக்கு அது நடக்கிறது. அது டைரக்டர் சபரீஷ்ல ஆரம்பிச்சு, அஜ்மல் மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, ப்ரொடியூசர் இர்ஃபான் சார், ஜாஃபர் சார், எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்த ஆர்டிஸ்டும் அந்த மாதிரி தான் அமைஞ்சது. மேரின் எஸ்பெஷலி, அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ்ல பட்டாசு தனுஷ் சாரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சபரீஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா? ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்திருக்கேன், தெலுங்குல அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி சபரீஷ் இது புல் பண்ணிடுவாங்களா? இது ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினைச்சு பார்க்கல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. அண்ட் அதுக்கப்புறம் கல்யாண் சார், அவர் வந்து நானும் சபரீஷும் அந்த கேரக்டர் யார் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சபரீஷ் வந்து கல்யாண் மாஸ்டர் பண்ணா எப்படி இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டு ஐ பாஸ் த நம்பர் டு சபரீஷ் உடனே கல்யாண் மாஸ்டர்கிட்ட பேசி அகைன் ஹீ கேம் ஆன் போர்ட். அவர் வந்தோடனே அவர் கேரக்டர் அகைன் படத்தை ஒரு விதமா எலிவேட் பண்ணிருக்கு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ, டன் பிரில்லியன்ட் ஜாப் இந்த படத்துல. அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில இதை நான் சொல்லி ஆகணும். சார் வந்து தெலுங்குல ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனா தமிழ்ல இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலா ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகா பண்ணாரு. அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ, பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளவு அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளா இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவரு இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில இங்க மாதிரி எல்லா இடத்துலயுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு.
கால் பண்ணும்போது வசந்த் இப்பதான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்க சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையா இருக்கு சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது ரெஞ்சமா சொல்றேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலேயே சொல்றேன், வேற யாரும் அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணிருக்கவே முடியாது. அதான் உண்மை. அது நீங்க படம் August 22 பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு. அண்ட் அகைன் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரும்போது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி, புது லைஃப் கொடுத்துருக்கீங்க சார் நீங்க. ஆக்சுவலி நாங்க வந்து ஒரு இடத்துல வந்து என்னதான் பண்ணலாம், எப்படிதான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து பொசிஷன் பண்றது, எப்படிதான் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து அதை வந்து அவங்க பிலீவ் பண்றோம், நம்ம பிலீவ் பண்றதோட அது ஃபர்ஸ்ட் பர்சன் பிலீவ் பண்ணது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவி சார். அவர் உள்ள வந்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு புது எனர்ஜி வந்தது, புது லைஃப் வந்தது. இந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நம்புறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற மீடியா பிரஸ் நீங்க கேரி பண்ற ரிப்போர்ட்ஸ் இல்ல வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து அந்த பில்லர் சொல்லி போட்டது ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார். தேங்க்யூ சார், இட் மீன்ஸ் அ லாட், இட் மீன்ஸ் அ லாட் சார். நீங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தது, ஓன் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் ஃபெல்ட். தேங்க்ஸ் சார். அண்ட் சஞ்சய் பிரதர்ட்ட நான் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஆல்வேஸ் பீன் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல் விஷர். அண்ட் பேக் எண்ட்ல அவரும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காரு இந்த படம் ட்ரைடன்ட் சார் உள்ள போறதுக்கு. தேங்க்யூ சஞ்சய், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் அ லாட், மீன்ஸ் யூ, ஐ மீன் லவ் யூ so much for that. அண்ட் இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு. அதுல இன்ட்ரோடியூஸ் ஆகி அப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானரா டிஃப்ரெண்டா பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில கொடுத்தீங்க, ராக்கில கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க. அதுல இருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன், அதுல ரொம்பவே லவ் பண்ணீங்க. ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, your love was immense. அந்த விதத்துல இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்ல, என் கெரியர்ல ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியர்ல, என் லைஃப்ல ஒரு முக்கியமான படம் சொல்றேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசுல தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமா நம்ம லைஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியர்ல தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமா அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியா நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்ல ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த ரெண்டு த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமால வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்துல ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இது வந்து நான் வந்து ஏதோ கான்ஃபிடண்டா பேசல, நான் படம் பார்த்துட்டேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, நீங்க தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. நான் எதனால இந்த வருஷத்தோட பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்கு கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, ஐ மீன் August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்க படம் நிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்க. ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான், ஐ ரியலி லவ் ஹிம் so much. அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, ஐ மீன் 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்ல சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்க தியேட்டர்ல வந்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசுல இருக்கு, என்னோட ஹார்ட்ல இருக்கு. அண்ட் கூலி பாருங்க, இந்திராவும் பாருங்க. அண்ட் எந்த விதத்துலயும் டிசப்பாயிண்ட் ஆகாது. இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கிற ஒரு தருணம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆக்டரா ஒரு படமே ஒரு மாதிரி பயமா இருக்கும். இந்த படம் எப்படி போய் ஆடியன்ஸ்ட போய் சேருமா, ஆடியன்ஸ்ட போய் கரெக்டான இந்த படத்தை பொசிஷன் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும், எப்படியாவது இந்த படம் கரெக்டா பொசிஷன் ஆயிடும். பட் இந்திரா பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இல்ல, அந்த ஒரு நர்வஸ்னஸும் இல்ல. ஏன்னா ஜாஃபர் சார், தேங்க்யூ சார், நீங்க வந்து பண்ற விதம் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரொடியூசருமே இந்த எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல.
ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை லவ் பண்ற விதம் இருக்குல்ல, அது சினிமாவை லவ் பண்றாரு. சினிமாக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர்கிட்ட நான் வந்து கம்மியா தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். பட் அவர் சொல்லும் போது சொல்ல ஏதாவது நான் பண்ணணும், சினிமாக்கு ஏதாவது ஒரு பண்ணணும், ரியலி லவ் திஸ் சோ மச் அப்படின்னு. தேங்க்யூ சார். ஐ மீன் இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இந்த படம் யாருக்காக ஜெயிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக கண்டிப்பா அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். ஐ மீன் நீங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு இன்னும் நிறைய லைஃப் தரணும். அது எல்லாத்துக்குமே உங்க மனசு தான் காரணம், அது எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இந்த படம் சபரிஷ் மாதிரி நிறைய டைரக்டர்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வந்து புது டைரக்டர்ஸ் வந்து அருண் மாதீஸ்வரன் ராக்கி, தருண் தேஜா அஸ்வின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைரக்டர் சபரிஷ். அதுல வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல, நான் வந்து நான் வந்து எதுவும் எக்ஸாஜரேட் பண்ணல. அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கோ 10 டேஸ்ல அவர் தனுஷ் சருக்கே படம் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி அருண் வந்து ராக்கி முடிச்சுட்டு கேப்டன் மில்லர் பண்றாரோ, இந்த தருணத்துல நான் சொல்றேன் அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு டைரக்டர். அண்ட் ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு. இந்திராஸ் கம் அவுட் சோ பியூட்டிஃபுல்லி, பிரஸ் அண்ட் மீடியா. இது வந்து உங்க படம். நான் வந்து ராக்கிக்கோ அஸ்வின்ஸோ சொன்னோம், இந்த படம் நீங்க தியேட்டர் வரும்போதுக்கு முன்னாடி வில் ஷோ யூ பிரஸ் ஷோ. இந்த படம் நான் பர்சனலா கேட்டுக்கிறேன், நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்கு, ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். இது உங்க படமா எடுத்து நீங்க ஓன் பண்ணி இந்த படத்தை எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேர்த்து விடுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அதாவது சுனில் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. Thank you so much, sir. I think ஒரு heartfelt conversation இருந்தது. Nothing felt exaggerated. இங்க தோணுனதை பேசியிருக்கீங்க. This film will truly be a good success. And in fact, மொத்த டீமோட ஒரு பெரிய எலிவேஷனா இருக்க போகுது. All the very best. Thank you once again. Thank you. Lovely to have you here. Beautiful ஹாஸ்ட் பண்றீங்க. Thank you. நான் பயந்துட்டு இந்த யார் வந்து ஹாஸ்ட் பண்ண போறாங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெரிய கிரௌட இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அது உங்களோட சிறப்பா யாரும் பண்ண முடியாது. Thank you so much. Thank you. Means a lot. Thank you, sir. Yes. இர்ஃபான் பிரதர், நான் உங்க பேரை சொன்னேன்ல, நான் நம்புறேன். ஒருவேளை நான் சொல்லல அப்படின்னா, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சபரிஷ் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருக்கும்போது இர்ஃபான் பிரதர் தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தாரு. அகைன் அதாவது ஜாஃபர் சார் எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரோ, இர்ஃபான் பிரதரும் வந்து எனக்கு பர்சனலா தரமணில இருந்து அவர் பழக்கம். யுவன் சாரோட இருந்திருக்காரு, பியார் பிரேமா காதல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுல இருந்து வெளியில வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பிலிம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் இர்ஃபான் ப்ரோ, பிகாஸ் நீங்க உங்களால தான் அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தது. ஐ நோ அவர் சபரிஷ் வந்து எழுதும் போது என்ன மைண்ட்ல வச்சுதான் எழுதுனான்னு சொன்னாரு, பட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்க்கு அமையறது இல்லை அவ்வளவு ஈஸியா. அது நானும் எந்த படமும் தேடி போனதும் இல்ல, வர படங்கள் தான் நான் பண்றேன், அதுல எது பெஸ்டோ நான் பண்றேன். பட் இந்திரா, இந்த படம் எனக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் நீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much, sir. Yes. So Trident Arts ரவீந்திரன் சார் வந்து பேசுறதே இருந்துச்சு, பட் சார் வந்து அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சக்சஸ் மீட்ல நான் பேசுறேமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. So that's the confidence the entire team has on this project, and this will be a huge success for sure. Thank you so much, sir, for coming to the show. சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஐ மீன் நான் இந்த படம் வந்து ஒரு மியூசிக்கல் த்ரில்லர் தான். நான் எவ்வளவு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கேன், இந்த படத்துல அஜ்மலோட ஒர்க் ரொம்ப அதிகம். எல்லா சாங்ஸுமே பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. நான் வந்து நீண்டி நிறைய தடவை தியேட்டர்ல கேட்கும்போது நானே அழுதுருக்கேன் ஆக்சுவலா அந்த பாட்டு கேட்டு. ஒரு தடவை எனக்கு தெரியாத மாதிரி யாரும் பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிருக்கேன். அண்ட் இவர் வந்து நான் ஆக்சுவலா நான் வந்து அஜ்மல் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ல இருந்து சொல்றேன். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சேஷனல் மியூசிக் டைரக்டர் தட்ஸ் கோனா பி ஹேப்பனிங் வெரி சூன். எனக்கு அஜ்மல் பார்க்கும்போது எனக்கு என்ன தாட் ப்ராசஸ் வருதுன்னா, ரஹ்மான் சார் இருக்கும்போது ஹாரிஸ் சார் வந்தாரு உள்ள. இன்னைக்கு அனி ப்ரோ இருக்கும் போது அஜ்மல் வர்றதுக்கான எல்லா ஸ்பேஸுமே இருக்கு, அதுக்கான எல்லா தருணமே இருக்கு. அண்ட் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ் அஜ்மல் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் இந்திரா படம் பார்க்கும்போது நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ அஜ்மல். அண்ட் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சூர்யா, ராஜீவன் சாரோட சன், அவரோட பொண்ணு ஒன்று கண்டேன் ஒர்க் பண்ணோம். அண்ட் சூர்யா வந்து செட்டு மாதிரியே தெரியாது, ரியலா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு படத்துல. அண்ட் தேங்க்யூ சூர்யா, வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அகெயின். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரபு, அவரை பத்தி சொல்லி ஆகணும். வெப்பன் என்னோட ஒர்க் பண்ணாரு,
அந்த ஒர்க்கை பார்த்து பிடிச்சு போய் தான் நான் சபரீஷ்ட சொன்னேன், நீங்க இந்த சினிமாட்டோகிராஃபரை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும், ரொம்ப அழகா ஒர்க் பண்ணுவாருன்னு. ஸோ பிரபு, தேங்க்யூ பிரபு, ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. யூ ஹாவ் அ லாங் வே டு ஹெட் அண்ட் தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ டு த 80s. ஐ மீன் நீங்க இல்லைன்னா படமே கிடையாது. ஆக்சுவலி அவங்க ஒர்க் பண்ற விதம் வந்து நான் எந்த படத்துலயுமே இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் 80s பார்த்தது இல்லை. சில பேர் வந்து படம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா 2 80s வந்து அவங்க தப்பு சொல்ல முடியாது, 2 80s வந்து படத்தை விட்டு போயிடுவாங்க, அவங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் ஆல் தட். பட் இங்க வந்து சபரீஷ் வந்து எல்லா 80s-யுமே அப்படியே ஹோல்ட் பண்ணி படம் டிலே ஆகிறதுக்கு ஒரு 1 year ஆச்சு ரிலீஸ் டிலே ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் தே ஆர் ஸ்டில் ஹோல்டிங் வெரி ஸ்ட்ராங். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சபரீஷ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு them. It really thank you so much. Thank you. Thank you, sir. That was sweet of you. மேல வந்து thank you bro. Meanwhile, thank you so much, Kevin. Thank you so much. Sunil garu, welcome. How are you? Fine. Hi sir, hi. வணக்கம் தமிழ்நாடு. இங்க இருந்த எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வணக்கம், செகண்ட் ஃப்ளோர் வணக்கம், தம்பி வணக்கம், வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சபரீஷ் டோல்ட் த ஸ்டோரி. நான் லைஃப்ல இப்போ வரைக்கும் இது மாதிரி கேரக்டரே I never saw the character. Dubbing time la I saw me and ennaku jaasti by much ennaku great and inda varakum idu maadhiri story I never saw the story like this point. இப்ப வரைக்கும் I acted like hundreds of films and I watched thousands of films I watched, but I never saw a film point like Indra, this movie. Wow. This is the first time new point, plot line, story in India, in the world also. Wow. Really, proudly I am telling that, and for that Sabris, thank you so much. And Jafar sir and Irfan sir and Madhu sir, ellarkum thanks to give me this nice character. And in shooting time, Vasant Ravi sir so much cooperated me. I don't know Tamil, but he so much encouraged me. Because of that it came nice. One fight scene is there. That time sir, his personal fight gear is their protection gear, he suggested me, and such a nice caring person he is. He is always doing different storyline movies only. Yes. So thank you sir, you are giving very nice film to the audience through this. And Gajraj sir, I acted with him, he so much encouraged me, and எனக்கு அப்பா மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ரியல்லி அண்ட் கல்யாண் மாஸ்டர், ஐ நோ மாஸ்டர் வெரி வெல். இந்த படம்ல கல்யாண் மாஸ்டர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் த பனிஷ்மெண்ட், தேங்க்யூ சோ மச், லவ் யூ. அண்ட் இந்த இந்திரா படம் ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லா மணி, ஆர்டிஸ்டுக்கு பெரிய பேரு. ஐ எம் பிரேயிங் டு கடவுளே, ப்ளீஸ் கிவ் மீ கடவுளே எல்லாருக்கும். திஸ் இஸ் எ நைஸ் ஃபிலிம், ப்ளீஸ் என்கரேஜ் த ஃபிலிம், ப்ளீஸ் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் ஓன்லி. இந்திரா 22nd it is releasing. Thank you so much. ஏதாவது தப்பா பேச இருந்தா ப்ளீஸ் forgive me. That's really all the best, எல்லாருக்கும் all the best, all the best. Thank you. super sweet of you and thank you so much for the kind words. ஒரு கேள்வி கேட்கலாமா, ஒரு क्वेश्चन கேட்கலாமா? இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே ஷூட்ல பயந்துதான் சொன்னீங்கல்ல, ஷூட்டிங் பண்ணப்போ உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா? இது பண்றதுக்கு ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்ற பயம் வந்துச்சா? ஷூட் பண்றப்பவே ஏதாவது பயந்த சீன்ஸ் இருக்கா?
we both have one fight. ஓகே Action fight is there. அது ரொம்ப பயமா இருக்கு. த்ரில்லர் படத்துல வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல அவ்வளவு பயந்தேன் அப்படின்றாரு. போட்டு புரட்டி எடுத்திருக்கீங்க போலயே நம்ம சுனில் காருவ. ஃப்ளையிங்லாம் இருக்கா அந்த ஃபைட் சீக்வென்ஸ்ல? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான். ஓகே. பட் பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா. இப்ப நிறைய ரீசன்ட் டேஸ்ல ஒரே நெகட்டிவ் வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்கல்ல. அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு பண்றதுக்கு, வில்லனாவே பண்ணிட்டு இருக்கிறதுல? இப்போ I am doing different characters, comedy characters and positive characters and villain characters. Okay. And first time I did like this character. என்னோட லைஃப்ல first time. If my என்னோட வீட்ல if they saw this film, they'll kill me. இந்த படத்தை உங்க வீட்ல பார்த்து சாவடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. என்ன சார் கேரக்டர் கொடுத்திருக்கீங்க? And எல்லாரும் பாசிட்டிவ் பீப்புள் இந்த ஃபிலிம்ல. மெஹரின் ஐ நோ மேடம் 2-3 ஃபிலிம்ஸ் முன்னாடி. பட் ஷீ இஸ் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஹீ இஸ் வெரி குட் லுக்கிங். ஷீ இஸ் வெரி குட் லுக்கிங். வில்லன் இஸ் வெரி பேட் லுக்கிங். தட் இஸ் எனஃப் ஃபார் திஸ் மூவி. Thank you. Okay, thank you so much, sir. Thank you for your kind words. இன்னும் நிறைய projects நீங்க பண்ணிட்டே இருக்கணும். We'll keep giving our love and support to you. Thank you so much. Once again for our Sunil garu. சுனில் காரு இந்த சைடும் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க 2 பேர். ஓ மை காட். ஓகே, ட்ரெய்லர் பார்த்துடலாமா? ஓகே, ட்ரெய்லர் வர்றதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கான். யாரும் அந்த பாட்டு பாடுறாங்க? ஓகே, சுனில் சார் சொல்றதை கேட்டா அவரை பண்ண படங்கள்லயே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே இல்லை அப்படின்றாரு. அவருக்கே அவரை பார்த்த கோவம் வர அளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அப்படி என்ன எங்களுக்கு தெரியல. பட் we're all waiting for the film. 22nd ஆகஸ்ட் இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஸோ சீட் எட்ஜ்ல உட்காந்து பாக்குற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய இமோஷன்ஸோட இன்வால்வ்டா இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த இந்திரா அப்படின்ற படம். ஸோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க. Okay, so before the trailer, can we have on stage actor Gajaraj sir onto the stage? ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா? அவ்வளோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பர்சன். அவ்வளோ வியந்திருக்கோம் நம்ம எல்லாம் அவரை பார்த்து. இன்னைக்கு இந்த மேடையில் அவர் நம்ம கூட இருக்கிறது கண்டிப்பா இந்த விழாவை சிறப்பிக்குது. Thank you so much for joining us, sir. ஒரு சில வார்த்தைகள் about இந்திரா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இதில் ஆக்சுவலாக மேனேஜர் கூப்பிட்டு டைரக்டரை பார்த்து ஒரு சின்ன கேரக்டர் தான் சொன்னார். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேரக்டராக தெரிஞ்சிச்சு. எனக்கு பெரிய கேரக்டராக இருந்துச்சு. எனக்கு காம்பினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேரோட தான். சார் இல்லை, ஹீரோ சாரோட இருந்துச்சு. கல்யாண் மாஸ்டர் கூட இருந்துச்சு. சுனில் சார் கூட ஒரு பெரிய சீக்வன்ஸே இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் என்னை கம்பேர் பண்ணும் பொழுது அவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் என்னை சொல்லும் பொழுது வெரி சாரி சார் அப்படின்னாரு. இதில் என்ன சார் இருக்கு, இதில் எதுக்கு சாரி சொல்றீங்க, நம்மளாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், மது சாருக்கு. ஏன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. அவர் இபியா இருந்துட்டா
இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாகி எங்க அம்மா அப்பாவிடம் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். இந்த மேடையில நீங்க வந்து பேசினது கண்டிப்பா இந்த விழாவை இன்னும் சிறப்பிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பாத்துக்கலாமா? ரொம்ப எல்லாருமே அதிகமான ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கும் தெரியும், நானும் இந்த ட்ரெய்லர் பார்த்திருக்கேன். ஸோ சூப்பரான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. நிறைய பேருக்கு பிடிச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துல வச்சிருக்காங்க. இல்ல, நாங்க சும்மா பிராங்க் பண்ணோம். இந்த வாட்டியும் 2 minutes லேட் ஆகும். இப்ப யாரு பாட கூப்பிட போறோன்றது ஓகே. இவ்வளவு நேரம் வந்து பல பேர் பெருமையா சொன்ன ஒரு பெயர் அப்படின்னா நம்மளோட டைரக்டர் அவர்கள் தான். அதாவது 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஜேர்னி பல பேர்கிட்ட ஏடிஸா ஒர்க் பண்ணி அவருடைய கிராஃப்ட இன்னும் மெருகேற்றுறதுக்கான வேலைகளை வந்து பல இடங்கள்ல பண்ணிட்டே இருந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு ரொம்ப பெருமையா, ரொம்ப ஒரு ஹெட் ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்மள அட்ரஸ் பண்றதுக்காக ரொம்ப தயாரா இருக்கிறாரு. So can we have the director onto the stage, please? Can we put a big round of applause for Indra உடைய இயக்குனர் அவர்கள். பல நாள் கனவு. இங்க இருக்க எத்தனை பேருக்கு சினிமா ஆர்வம் இருக்குன்னு தெரியல. நம்மள ஒரு வெற்றியாளர் இன்னைக்கு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கிறாரு. வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சாதாரண ஒரு வேலையை பண்ணிடல அப்படின்றது பல பேர் சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Please a few words about your baby Indra. Thank you. Press, family, friends, and Vasant sir, Marin ma'am, Kalyan sir, Sunil sir, Gajaraj sir, Trident Ravi sir, Irfan sir and Jafar sir. Thank you for giving us this stage. And எங்களை இந்த படம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட என்டையர் டீம், பிரபு, டிஓபி, சூர்யா, என்னோட ஏடிஸ் டீம், Praveen sir, எல்லாருமே வந்து has been a massive support for us to make this film. So நான் வந்து ஒரு 11 years முன்னாடி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டதுலேருந்து I've been working around to do that one film. இந்த ஸ்டேஜும் இந்த பிளேஸும் has always been a dream for us. August 22nd இந்திராவை நீங்க தியேட்டருக்கு வந்து பார்க்கறதுக்கு மூலமா எங்களுக்கு இந்த படம் பண்ணி எங்க ட்ரீமை லிவ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கறதுக்கு மூலமா எனக்கும் என் டீமுக்கும் இந்த ட்ரீமை இன்னொரு தடவை லிவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சபரீஷ் நந்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா ஆசையோட சினிமா கனவு சுமந்துட்டு இருக்கிற பல பேரை ரெப்ரசென்ட் பண்ணி நம்மளும் ஒரு நாள் அந்த ஹார்ட் ஒர்க்ன்ற விஷயத்த பண்ணா சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இங்க நீங்க நிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஆத்மார்த்தமா சந்தோஷமா இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்ன நிலைகள்லாம் நாங்க கேட்டோம். இந்த ஜேர்னி எவ்வளவு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜேர்னியா இருக்குன்றது we understand. Thank you so much. And உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதாவது நாங்க நிறைய பேர் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ண ஒர்க் அவுட் ஆகல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், உங்களுடைய ஆர்டிஸ்ட்ல யாரு கூட ஒர்க் பண்றது கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு, இவங்களை வந்து செட் பண்ணி கொண்டு வர்றது கொஞ்சம் டாஸ்க் தான் அப்படின்னா யாரு? இல்ல, நான் அந்த விஷயத்தை பிளஸ்ட். என்னோட ப்ரொடியூசர்ஸும் எனக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுத்தாங்க. And I've got a list of phenomenal actors to work with me. Vasant sir, after Rocky, he had said okay to this project, and Marin ma'am came on over a call. Kalyan sir udugara da meet panna, he was on. Sunil sir, I met him one time. அவர் ஃபர்ஸ்ட் நான் சொன்னும் போதே அவர் சொன்னாரு இந்த கேரக்டர் நான் பண்ணுமான்னு கேட்டாரு. ஆனா அவரும் ஒன் டேல he was okay with it. கஜராஜ் சார் ஆக்ஷனே பண்றது இல்ல, ஆனா எங்க படத்துல ஆக்ஷன் பண்ணிருக்காரு. So Gajaraj sir came on board, and actors, it was very easier for me to get them on board. ஒரு படத்துல வந்து பேஸ் அப்படின்றப்போ முதல்ல கதை, அதுக்கப்புறமா இந்த ஆக்டர்ஸ் அந்த கதாபாத்திரத்துல ஃபிட் இன் பண்றது, கரெக்டா லைனா புடிச்சு வச்சிட்டீங்க. அந்த நாளை வந்து கரெக்டா வந்து அந்த கேரக்டருக்கு செட் பண்ணிட்டீங்க. I think that's a big tick mark in the film. So ஒவ்வொரு கேரக்டர் எழுதுறப்போ ரொம்ப ரசனையோட எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பண்ணவங்க எல்லாரும் அவ்வளவு அழகா உங்களை பெருமையா வந்து சொல்றாங்க. ஏன் சார் த்ரில்லர் படம் எழுதணும், ஃபர்ஸ்ட் படம் த்ரில்லர் ஏன் சார் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ நான் பேசிக்கா அனுராக் கஷ்யப் அண்ட் ராம் கோபால் வர்மா ஃபேன்.
ஸோ என்னோட ஃபேவரட் ஜானர் த்ரில்லர். ஸோ அது ஈஸியாக எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வசந்த் சார் வந்து நான் போய் சொல்லும் போது அவர் த்ரில்லர் பண்ண மாட்டேன்னு ஒரு ஜோன்ல இருந்தார். இனிமேலே த்ரில்லர் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்தாரு. பட் இட்ஸ் வெரி ஸ்வீட் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் டேக் த ஃபிலிம் ஃபார்வர்ட். எல்லாரையும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்க வச்சிருக்கீங்க அப்போ. அவ்வளோ இல்ல, லைட்டா தேவைப்பட்டுச்சு. லைட்டா. ஓகே ஓகே. சோ உங்களை வந்து இன்னைக்கு இந்த மேடையில ஏத்துறதுக்கு உங்க பின்னாடி பக்கபலமா இருந்த உங்களுடைய டீம் ஏடிஸ் அவங்கள மேல கூப்பிடலாமா? Definitely, Yes, can we definitely. have the assistant directors on stage? I want my entire team, Surya, பிரபுவோட டீம், என்னோட ஏடிஸ் கணேஷ், ஜாக், ஆல்வின், சரவணன், ஹரி, சங்கர், விஜய். It'll be great, all of you are here. என்னோட சவுண்ட் டீமும் இருக்காங்க, ராம்ஜி ஆனந்த், அஜ்மல், கலரிஸ்ட் அஜ்மல், ஸ்ரீ ரங்கநாதன் கலரிஸ்ட், எடிட்டர் டீம் ராம்ஜி, கிஷன். ஸோ நான் அந்த குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நாங்க தான். ஸோ நீங்க இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கறதுக்கு மூலமா ஆல் ஆஃப் us we get to do another film. So please do come to theaters on August 22 and watch the film. Thank you. A big round of applause கொடுத்துடலாம். ஒரு படத்துக்கு பின்னாடி ரொம்ப ஸ்வெட் அண்ட் டாயில் போட்டு ஒர்க் பண்ற தி என்டையர் டீம்ல ஒரு பார்ட் இங்க இருக்காங்க. ஆல் தி ஐடிஸ், ஒரு போட்டோகிராஃபர் எடுத்துடலாம், பிளஸ் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். they deserve a round of applause. ஏடிஎஸ்க்கு வந்து ஒரு 2 கேள்வி நான் வச்சிருக்கேன். நீங்க யார் வேணாலும் யூ கேன் ஆன்சர் as representative. உங்களோட மாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டாஸ்க் மாஸ்டரா? யாராவது ஒருத்தங்க நீங்க ஆன்சர் பண்ணலாம். இல்ல மைக்கே வாங்க மாட்டீங்க, பின்னாடி அடிப்பாரு. அதுக்கப்புறமா யாராச்சும் சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்ல, கூலா தான் ஹேண்டில் பண்றாரு. கூலான அதே பயந்து சொல்றீங்க. வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க வந்து எந்த பர்టిక్యులர் சீன், ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் பண்றப்போ உங்களுக்கே பயமா இருந்துச்சா? பிகாஸ் த்ரில்லர்ன்றப்போ சார் சொன்னாரு நான் பண்ண இத்தனை படத்துல இப்படி ஒரு பயமா நான் வந்து அனுபவிச்சது இல்லை, இட் இஸ் ரியலி ஸ்கேரி அப்படின்ட்டு. சோ நீங்க இத ஒர்க் பண்ணப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ்ல கொஞ்சம் ஸ்கேரியா இருந்ததா? நிறைய ஷூட் டேஸ் வந்து நைட் ஷூட் இருக்கு. அதனால வந்து அந்த நைட் ஷூட்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ், சுரன் சார் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அந்த ஏரியாவே அப்படிதான் இருந்துச்சா. ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் இருந்தது தான். ஓகே, உங்களோட பயம் இது. சார் உங்களோட பயம் என்ன? மைக்க கொடுத்து என்கிட்ட பேச வச்சிருவாங்களோன்றதுதான் என்னோட பயமே. சார் பேசுங்க சார், நீங்க பேசுங்க. என்ன பேசுறது? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க சார்? ஒரு கேள்வி வந்து கேட்டுட்டு ஒரு மாட்டேன் சார். தட் ஜம்ப் அந்த ஸ்கேர் இருக்கிற ஒரு போர்ஷன் இந்த ஃபிலிம் நீங்க ஷூட் பண்றப்போ நிறைய இருக்கு படத்துல நிறைய சீன் அப்படிதான் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஷூட் பண்ணும் போதுமே எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. சரி, நீங்க அதை விட்டுருங்க. ஆர்டிஸ்ட்ல யார் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபிள்? ஏன்னா இந்த ஏடிஸ்க்கு வந்து இருக்கு, சொன்னா அவங்க வந்து கேரமேல இருந்து இறங்கி வந்துருவாங்கப்பா, அவங்க ரொம்ப கஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான கேள்வி இல்ல, பாஸ் பண்ணிடுங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து ரொம்ப ஈஸியா சில்லா ஹேண்டில் பண்ண ஆர்டிஸ்ட் யாரு? இல்ல எல்லாருமே சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் தான். யாரும் எல்லாம் சேஃப் பாலா போடாதீங்க, கட் அண்ட் ரைட்டா பேசல. இந்த டீம் படத்துல வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் தான். நீங்க இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா நீங்க பேசினா தக்க சன்மானம் வந்து ப்ரொடியூசர்ஸ் டீம் வழங்குறதா பேசிக்கிட்டாங்க வெளியில. இல்ல யாருமே அந்த மாதிரி ட்ரபிள் கொடுத்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நானும் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் தான். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டாகவே சொல்ல யாரும் எந்த ட்ரபிள் கொடுக்கல. ஸோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே. ஓகே, அடிச்சு கேட்பாங்கடா சொல்லாதன்ற மாதிரி அண்ணன் கூப்பிட்டு வந்திருக்காப்புல நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.
பாஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு வின்னா இருக்க போது. இதே டீம் இன்னும் பிரம்மாண்டமா இன்னொரு மிகப்பெரிய படத்துல இருந்து நம்ம மீட் பண்ண போறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். Thank you so much. இப்ப நான் மறுபடியும் சொல்லுவேன், அந்த ட்ரெய்லர் மேட்டர் தான். இப்ப நம்ம ட்ரெய்லர் பிளே பண்ண போறோம். யாரும் எழும்ப கூடாது. அந்த ஸ்கிரீன்லயும் நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ண போறோம், இந்த ஸ்கிரீன்லயும் வந்து உங்களுக்காக போட போறோம். ஜாலியா பார்த்து என்ஜாய். ஓகே, அடுத்தபடியா எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன். நான் ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுக்காம அந்த அழகு பொம்மையை மேலே கூப்பிட்டுலாமா? கூப்பிடலாம். Yes, can we have Mehreen ma'am onto the stage, please? A big round of applause for our Mehreen ma'am. என்னடா ஸ்டேஜ் ஏறதுக்குள்ள ஐ லவ் யூன்றீங்க? பார்த்து 2 minutes தானே பாச்சு. ஹாய் அண்ணா, மைக் ஆடியோ. வணக்கம் சென்னை. Okay, love you too, thank you. Okay, so very happy that you are a part of Indra. How did the script actually get into you? Like, how were you pulled into the script? I was sitting at home in Bombay and I get this call from Sabri sir, and the narration happened in that phone call, and it wasn't like a proper narration. He just told me his vision and my character Kayal, and it was an instant yes. I was like, I because his confidence just made me feel so like confident about this film. And when you actually watch Indra, you would not know that he's a debut director, because he was just so sure about everything. And I think all of us, we have just performed whatever his vision was, and it's come out beautifully. Okay, முதல் கால்லே வந்து ஓகே சொல்லிட்டாங்க, வேற எந்த ஒரு கேள்விலாம் இல்லாம. and she's very happy to have worked with you in fact. so கையில நாங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும், because that's a different shade for you in the film, right, from the films that you've played. And how was it acting with Vasant sir? Yes, correct. It is a very different genre that I have done. It's a thriller, and it was actually like when you watch this movie, you'll actually be sitting on the edge of your seats. That I can promise you. Even while shooting, we kept feeling that. And Kayal is a character which is very close to my heart. I think after Honey, because Honey is the best, after that, one character which is nothing like Honey, but something totally out of contrast. Audio. Check? Yeah. So Kayal is very close to my heart, and I'm very excited for all of you to watch this film. And working with Vasant, it has been amazing. I want to really thank him for helping me from my dialogues to, so yeah, he was really helping me with my dialogue delivery, because with Tamil, after Patas, this is my second film, so it's been a long wait. So, but after this, I promise you I'm going to get better with my Tamil. And he is such a natural actor. And acting is all about reacting. So everything that you see, what Kayal is, I think it's all thanks to how Indra was with me on screen. That I think the reaction just came out so naturally. And I really want to thank the producers. It's so good to work with Sunil Garu again. We worked in a few films in Telugu, but it was such a pleasure to, to work with my fellow Telugu here. I would consider myself, I have worked in a couple of movies there. And even what I have seen, how he has performed in this movie, it is something I have never seen before. I was just telling him before we got here, and he's a phenomenal actor. I want to thank the producers, the music director Ajmal. I think he has killed it.
And please do watch our film on 22nd August. Sure, how much we enjoyed working on this project. You're going to enjoy like maybe twice the amount watching this film in theaters. Thank you so much. So, நீங்க சொன்னதுல we understood how good friends you and Vasant are. Can you just share us one good memory from the entire shooting experience of Indra? One good That can memory. be funny also. There are lots of them. So he is a very quiet person. So the first few days, because I'm so talkative, so for me, because the film was like, it was quite serious, and you know, the whole Sabri sir was constantly always working. So for me, I had no one to talk to, and I love talking. And Indra is so much like in his, Vasant talks very less. He's very measured. But I think by the third, fourth day, I think I troubled him so much to talk to me that, it just, and he introduced me to Starbucks. So he has coffee every day. And then one day, I don't have coffee. So one day he asked me, he's like, oh, would you like to try this? Because I would see him drinking coffee twice a day. So I was like, okay, sure. So yeah, one memory, and ever since I've become addicted to that particular coffee. Since the start of the movie to now, I just had a cup before I got here. Okay, ஒரு காஃபில நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. Actually, it feels really nice to see you both sit there and talk like you're all good friends, and the good memories that you share will be cherished for your lifetime. So yes, take back the good memories and cherish forever. Yes. Thank you so much. Thank you. Lots of love to all. Yes, மேடைக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். Lots of love from Tamil Nadu. Thank you. Okay, அடுத்ததா sure. மைதீன் இவ்வளவு பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. What inspired you to write the lyrics? இன்ஸ்பயர்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி இந்திரா டீமோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஜாலியாக பண்ண உட்காந்து அஜ்மல் ப்ரோ ஆஃபீஸில் உட்காந்துருந்தோம். அப்போ சொன்னார், 2 ஆப்ஷன் சொன்னார். ப்ரோ, ஒன்று சிங் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா லிரிக்ஸ் எழுதானே. நம்ம பண்ண நம்மளாலே கேட்க முடியாது, இதில் எங்கேருந்து நம்ம சிங் பண்ணுறது. அதோட டக்குன்னு சரி லிரிக்ஸ் எழுதிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 12 லைனுக்கு எழுதி கொடுத்தேன். டக்குன்னு படித்து பார்த்துட்டு, ப்ரோ இது ஆல்ரெடி எல்லா படத்துலையும் வந்த லைன் ப்ரோ அப்படின்ட்டாங்க. சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு அதோட ஜாலியாக அப்படி பண்ண ஆரம்பிச்ச எமோஷனல் சாங் தான். திஸ் சாங் டெடிகேட் டு ஆல் த ஹார்ட் பிரேக் சூல். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். அதாவது உண்மையே என்ன நடந்துச்சு அப்படின்னு பட்டுக்கு வெளிச்சமா சொல்லிட்டாப்ல. ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அது பிடிக்கல, அது வந்து எல்லாம் எழுதுனது இல்லை, ஆல்ரெடி வந்த பாட்டை லைட்டா எழுதி கொடுத்துட்டேன். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டு ஸ்டோரி எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நிஜமாவே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒர்க் பண்ண பாட்டு இஸ் ரியலி சூப்பர் டூப்பர் ஹிட். இன்னும் பல பேர் கேட்கிறோம், ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு மக்கள் சொல்லட்டும், நம்மளா சொல்லக்கூடாது. மக்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. தேங்க்யூ சோ மச் மைதீன். இன்னும் நிறைய உயரங்கள் நீங்க போகணும். ஆல் தி வெரி பெஸ்ட். அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜாஃபர் சார், இர்ஃபான் சார் மற்றும் டைரக்டர் அஜ்மல் ப்ரோ, அப்புறம் சபரீஷ் நல்ல பிரதர், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், எல்லா டீமுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகே, அடுத்தது we have an actor on stage. அதாவது ரொம்ப கன்விக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆக்டர். எந்த ஒரு ரோல் பண்ணாலும் நம்மளால அந்த எமோஷனல் கனெக்ட் கொண்டு வந்துருவாரு. அவ்வளவு அழகான கன்வின்சிங் பெர்ஃபார்மரும் கூட. So can we have Rajkumar onto the stage please? ஒரு பெரிய கைத்தட்டலோட can we have actor Rajkumar onto the stage please? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். என்ன புது படத்தோட லுக்கா இந்த கெட்டப் அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே, சோ சொல்லுங்க, நீங்க வந்து ஒவ்வொரு படம் பண்றப்போ ரொம்ப சூஸ் பண்ணி செலக்டிவா ஸ்கிரிப்ட்ஸ் பண்ற ஒரு ஆளு. இந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வந்தீங்க? ஆக்சுவலி அவர் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஒரு த்ரில்லர் தான். நம்ம நிறைய த்ரில்லர் படம் பார்த்துருக்கோம். பட் திஸ் ஃபிலிம் இஸ் லைக் ரொம்ப எப்படி சொல்றது எனக்கு தெரியல. நீங்க 100ஆவது நாள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதோட கிளைமேக்ஸ் வந்து இன்டர்வல் போர்ஷன்ல இருக்கும் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு படம். கங்க்ராட்ஸ். கண்டிப்பா ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு த்ரில்லர். கொஞ்சம் சில படங்கள் தான் த்ரில்லர் படம் பார்த்தா பயப்படுவோம், உள்ளேருந்து பயப்படுவோம். ஸோ அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ்.
மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. பேசிட்டே இருப்பேன். வசந்த் இட் வாஸ் வெரி நைஸ். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ஐ ஹவ் டு தேங்க் கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டில். சுனில் சார் அவர் போர்ஷன் உண்மையிலே வேற மாதிரி இருந்தது. பட் சீரியஸ்லி இந்த ஸ்கிரிப்ட் எவ்ரி திங் கோஸ் ஒன்லி ஃபார் த டைரக்டர். அவருக்கு தான் இது எல்லாமே கோஸ். அண்ட் கண்டிப்பாக இந்த தியேட்டரில் எல்லாருமே பயந்து படம் பார்ப்பாங்க. உண்மையிலே ஸ்கேரியா அந்த மாதிரி இருக்கும். த்ரில்லர் படம் முடிச்சவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டா இருக்க போகுது. ஆமா. ஓகே, சோ இந்த படத்துடைய ஷூட்டிங் ஐ திங்க் நீங்க பேக் பண்றதுலயே தெரியுது எல்லாரும் கூடயும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அப்படின்ட்டு. மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் இந்த ஷூட்டிங்ல அப்படின்னா ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட்டா கூட ஷேர் பண்ணலாம் நீங்க. மறக்கவே முடியாதுன்னா நான் தான் நிறைய கொடுத்துறேன் பிரச்சனை ஆக்சுவலா. சாரி சார், நான் எதுவும் என் கையில இல்லை எதுவுமே. ஸோ அதுதான் மறக்க முடியாது. நான் நிறைய நாள் தூங்கவே இல்லை. நானும் இவரும் மதுவும் ஃபோன்லேயே தான் இருப்போம், அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மறக்க முடியாத மெமரி. பட் ஆக்சுவலி ஜோக்ஸ் பார்ட். பட் உண்மையிலே ஒர்க்கிங் இட் வாஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரோட ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அந்த டீம் வாஸ் ஸோ எக்ஸலண்ட், ஈச் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வசந்த் சாரோட நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இட் வாஸ் ஆல்சோ ஒரு மொத்த க்ரூவுமே. கேமராமேன் இங்கே இருக்காரான்னு தெரியல, அங்கே இருக்காரா? ஓகே ஃபைன். தலைவா சீரியஸ்லி பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரேம். அந்த செட் ஒர்க் வாஸ் அமேசிங். ஆட்சி ஹவுஸில் உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ சீரியஸ்லி ஐ ஹவ் டு தேங்க் த ஹோல் டீம். எல்லா மொத்த டீமுமே தேங்க் பண்ணோம். டாடி இன்னும் கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கு. இல்ல இந்த லுக்ல நல்லா இருக்கீங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எங்களுக்கு. ஓகே, thank you so much. இந்த படத்துல நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். Thank you so much. I thank the whole team, thank the producers. Thank you sir, thank you. Bye bye. உங்களோட ஃபேன்ஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க. Can you please have you on stage please? கெமிகா பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? Thank you boys, thank you. கெமி மொரட்டுத்தனமான ஃபேன்ஸா இருக்காங்க. What is this? Okay, so Kemi, how are you? How are things? சூப்பரா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான், ஜாலியா இருக்காங்க போல. And first congratulations Sabrish bro, so happy. And ரொம்ப நாளா நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். மோர் லைக் ஃபேமிலி, நாளைக்கு எப்போ வரும் அவரை விட நான் தான் எக்ஸைட்டடா இருந்தேன் போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் ரவி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வெரி ஹாப்பி டு தி என்டையர் டீம். அண்ட் நான் கண்டிப்பா ஷோக்கு வருவேன், எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஜாலியா பாத்துக்கலாம். த்ரில்லர் படம் பிடிக்குமா கேமிக்கு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பயம். இந்த படம் வந்து இன்னும் ஜாலியா இருக்கும். அட்ரினலின் ரஷ் அப்படியே ஏறும் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் நானு. கத்துறது எல்லாம் இந்த சைட்ல இருந்து வருங்க ஒரு சீனுக்கு. சார் அவங்களாம் அப்படி திகிலா இருக்க போது. பட் தட் இஸ் த த்ரில்லர் படத்துக்கு அந்த த்ரில் இல்லைன்னா வேஸ்ட். பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் படத்துக்கு பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கெமி வந்து பாட்டை பத்தி பேசிட்டு அவங்க பாடாம இருந்தா எவ்வளவு பெரிய குத்தமா இருக்கும். நமக்கு வேற இந்த இது வந்து எல்இடி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அந்த ஒரு 2 minutes கேப்ல கெமியோட ஒரு பாடல் உங்களுக்காக இதோ. ஏங்க நான் பாடலாம் மாட்டேன், ஏஞ்சலின் கூட பாடினா நான் பாடுவேன். கெமியோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்றேன். ப்ளீஸ் கெமி ரெண்டு லைன் பாடுங்க. கெமி கெமி பாடல்மா வேண்டாவா? வேண்டாம் பாடல்மா வேண்டாவா? எனக்கு பாட்டு வராதுங்க, இந்த குரல்ல பாடினா நீங்களா தாங்குவீங்களா? ப்ளீஸ் என்ன பாட்டு வேணும்? ஏஞ்சலின் பாடட்டும், நான் வேணா கூட ஆடுறேன். எப்படி? இப்ப கெஸ்ட் நீங்க மேம், பாடுங்க. நம்ம சிங்கர் சார் வந்தாருன்னா சிங்கர்ஸ் இருந்தா கிட்டார் இருந்தாலும் அவங்க பாடுவாங்களாம். கிட்டார் இருந்தா இப்ப நீங்க பாடிடுவீங்க. கண்மணி அன்போடு உங்களுக்காக பாடுறாங்களாம். எப்படி? 5 6 7 லிரிக்ஸ் தெரிஞ்சா ரொம்ப அழகா பாடிடுவாங்க. எந்த பாட்டுனால பாருங்க, தீவிரமான ஒரு ஃபேன் சொல்றாரு. எந்த பாட்டு நீங்க பாடினாலும் பரவாயில்லன்றாரு. ரைம்ஸ் பாட்டுனா கூட அவர் ஏத்து பாருங்க. ரெடி? 5 6 7 8. கண்ணனி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே,
பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இன்று சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. தேங்க்யூ கேமி. நம்மளோட பிளேயர் வந்து தாங்க முடியல நினைக்கிறேன், பாட்டு வேண்டாம் நாங்க பிளே ஆயிடுறோம்னு சொல்றாங்க. ஓகே, சோ எஸ், ஏவி ரெடி ஆயிடுச்சு. கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? இல்லனா அடுத்த கேமி இன்னொரு பாட்டோட வருவாங்க. தயவு செஞ்சு ஏவி போட்டுருங்க. ஏவி போடுறீங்களா இல்ல கேமி அடுத்த பாட்டோட வரட்டுமா? என்னது டான்ஸா? கேமி அடுத்து நீங்க டான்ஸா ஆசைப்படுறாங்க. செக் காட் இட் ப்ளீஸ். சோ இந்திரா திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். என்னைக்கோ வந்து கனவா இருந்தது, இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு இவென்ட் நின்றுருக்கு அப்படின்றப்போ how happy are you? ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அதுவும் ஆடியன்ஸ் இத்தனை பேர் முன்னாடி பப்ளிக்ல நாங்க பண்றது எல்லாருக்குமே, எங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஜாபர் சார் அண்ட் நிஃபான் சார், என்ன இந்த டீமுக்குள்ள கூட்டு வந்ததுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சபரீஷ் மூலமா தான் நான் இந்த டீமுக்குள்ள வந்தேன். அண்ட் தென் ஜாபர் சார், நிஃபான் சார், அவர் கூட ப்ரொடக்ஷனா கொலாபரேட் பண்ண முடிஞ்சது. பிளான்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி தான் பண்ணோம், எல்லாமே டீம் ஒர்க் தான். ஓகே, சோ ஈபியோட வேலை ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி ஹார்ட். எல்லா வேலையும் மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து டேட் வாங்குறது, லொகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது, சோ நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பின்னாடி இவங்க இருந்து பண்றாங்க. எது வந்து ஒரு பெரிய டீலா இருந்து சொல்லுங்க படம் பண்றப்போ இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணப்பா அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு தோன்ற விஷயம் என்னவா இருக்கு? கஷ்டத்தை பார்த்து வேலை செய்யணும், இஷ்டமா வேலை செய்யணும். அவரை லவ் பண்ணி வேலை பண்ணிருக்காரு and that's why the film has come out really well. So யாராவது நீங்க தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மேடையில? தேங்க் டு யூனிவர்ஸ், அந்த தேங்க் டு மை டோட்டல் டீம், அந்த எவ்ரிவன், அந்த பப்ளிக் எல்லாரும் வாங்க, வந்து வாட்ச் பண்ணுங்க. ஆகஸ்ட் 22 படம் வருது, எல்லாரும் வந்து பாருங்க. ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஆஃப்டர் ராட்சசன் இந்த மாதிரி படங்கள் வரிசையில தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல த்ரில்லர் படம் வருது. தயவு செஞ்சு வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. Yes, Madhu, everybody's support is definitely going to be in the film. So நான் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் ஹேண்ட்லிங் வேலைலாம் அதிகமா பாக்குறது ஈபின்றப்போ ஒரு சின்ன ஒரு தம்ப்நெயிலுக்கான ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹேண்டில் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்னா யாரு இந்த படத்துல? the most notorious one யாரு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தா? கேமராமேன் வந்து இங்க லைட்டா இந்த சைட் பேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும். மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் யுனானிமஸா ஒரே ஒரு பர்சனை பார்த்தாங்க. என் டீமை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. சோ ஆன்சர் பண்ண போறது இல்லையா? நதிங், என் டீமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அவங்க எல்லாருமே என் டீம் தான். எந்த ஆர்டிஸ்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்ததே இல்ல. கிடையாது. மது ஆன்சர் பண்ணல, பட் எங்களுக்கு அங்க ஆன்சர் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ மது, தேங்க்யூ so much for joining us. Please. Thank you. Okay, அடுத்ததா we like to call on stage the production designer and director of photography, Mr. Surya Rajivan and Prabhu Raghav onto the stage, please. How does it feel to be on the stage? இப்போ இவ்வளவு நாள் of hard work, இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஈவென்ட்ல நிக்கிறோம் அப்படின்றப்போ how is it feeling? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நம்ம உழைச்சோம். நீ வரும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. யூசுவலா இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மொத்த ஆடியோ லான்ச்சஸ்ல இருக்கேன், ரொம்ப கம்மி, ஒன் லைன் தான். நான் கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைச்சேன், பட் இல்ல. அங்க கொடுங்க, அங்க பார்க்கலாம். சார் ப்ளீஸ். ஹாய்.
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சபரீஷ் கூட இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அப்படின்னு இருக்கு. ஸோ ஹி மை ஸ்கூல் சீனியர் அண்ட் அவங்க ஈபியாக இருந்ததுலேருந்து வி பீன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டு திஸ் ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அங்க வந்து வாய்ஸும் கம்மியா இருக்கு. தேங்க்யூ so much both of you. உங்களோட வேர்ட்ஸ் பெருசா பேசல, உங்களுடைய ஒர்க் பேசியிருக்கு. தேங்க்யூ so much. we very happy to have you on stage today. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. Thank you for joining with us. Thank you. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி சொப்பன சுந்தரி அப்படின்ற ஒரு படம் அவ்வளோ ஒரு சூப்பர்பான கிராஃப்ட். அந்த கிராஃப்ட் எலிவேட் பண்ண ஒரு எலிமெண்ட்னா ஐ திங்க் இட்ஸ் அன்டவுட்லி த மியூசிக். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிஸ்க்ல ஒர்க் check. So how did it add more flavors to the film? Especially when Sabarish narrated the script, it was very challenging and interesting. அது அவங்க நரேட் பண்ண பிறகு we did some scratch works and all. ஆனா கம்ப்ளீட்டா ஆஃப்டர் த ஷூட் அவங்க எல்லாரோட ஆக்டிங் அண்ட் பிரவீன் சாரோட எடிட்டிங் எல்லாரோட இதுவும் பார்த்த பிறகு we came up with something interesting and it was every day working for like Indra was challenging for us. Okay, daily challenging இருந்தது உங்களுக்கு. ஓகே, ஸ்பாய்லர்ஸ் ரோல்ஸ் ரொம்ப மிரட்டலா இருக்கணும், முறைச்சு பார்த்தாலே பயந்துடணும் அப்படின்ற மாதிரி ரோல்ஸ்னாலே பக்கத்துல எழுதிடுறாங்க கல்யாண் மாஸ்டர் அப்படின்ட்டு. சோ இந்த படத்துலயும் ஒரு சூப்பர்பான ஒரு போலீஸ் ஒரு காப்பா வந்து வந்திருக்காங்க. Can we give it up for our Kalyan Master please? Hi Master, எப்படி இருக்கீங்க? மைக் அண்ணா. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் சார். ஹலோ. very happy to see you here. சேம் ஹியர். yes, so dance steps கத்து கொடுக்கிறது, கிரிமினல்ஸ் சேஸ் பண்றது ரெண்டு டிஃபரண்ட் டைரக்ஷன்ஸ்ல ஓடிட்டு இருக்கீங்க. எது ரொம்ப டஃப்பா இருக்கு மாஸ்டர்? ரொம்ப லவ் பண்ணி தான் பண்றேன் ரெண்டுத்தையும். ஸோ எதுவுமே டஃப் இல்லை. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி பண்றது. எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், கொரியோகிராஃபி வந்து லவ், அதுவும் லவ் தான். ஸோ I do both. I'm happy doing both. Okay. I'm happy that way. ரெண்டையும் புடிச்சு பண்றீங்க. நீங்க பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை. Thank you so much and all the very best. Thank so you. now with Indra, இந்த ப்ராஜெக்ட்ல அசோசியேட் ஆனது எப்படி and working experience எப்படி இருந்துச்சு? எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு. சபரீஷ் தான் திடீர்னு வந்தாரு, வந்து என்கிட்ட நீங்க நடிக்கணும், இது மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நல்ல ரோல், ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னாரு. ஸோ எனக்கு டவுட்டா இருந்துச்சு, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். பட் ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நீங்க கரெக்டா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ பிலீவ்ட் இன் ஹிம் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ரோல் அண்ட் ஐம் ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ டு இர்ஃபான் சார் அண்ட் ஜாஃபர் சார். Thank you, Sabarish. Thank you to the whole team. It was a lovely experience working with Vasant Ravi. நிறைய பேர் ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So I'm happy working with all of you and thank you for the chance. Thank you, sir. Thank you so much, sir. And அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ணப்போ நிறைய காப் ரோல்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இந்திரால பண்ண காப் ரோல் எந்த விதத்துல டிஃபரெண்டாவும் சேலஞ்சிங்காவும் இருந்தது உங்களுக்கு? சேலஞ்சிங்னா அந்த ஸ்கிரிப்டே நல்லா இருந்துச்சு. அதுல வந்து நார்மலா வந்து ஹீரோஸ் தான் வந்து வில்லனை தேடி போவாங்க, நான் ஹீரோவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் அ நைஸ் திங், இட் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது பண்றது. அண்ட் ஹேவ் சம் ரியலி குட் லவ்லி சீன்ஸ் வித் ஹிம் as well. It was rocking. It was nice. Wow, thank you so much. நீங்க சொல்றது வந்து எங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். Thank you so much. Lovely having you on stage here. Thank you. Thank you, sir. Thank you. Once again for Kalyan Master, please. People to join us on stage. We have the producers, Jafar Siddiq and Irfan Malik Avargal. Can we have both of them on stage, please? அதாவது சில பேர் தான் வந்து சினிமாவை பிஸ்னஸை தாண்டி ஒரு லவ் பண்ணி ஒரு பேஷனை பார்ப்பாங்க. ஐ திங்க் அந்த மாதிரி ரெண்டு பேர் இன்னைக்கு இந்த ஒரு படத்துல இருக்கிறாங்க அப்படின்றப்போ இட் ஃபீல்ஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஜாயஸ். ஸோ ஒரு சில வார்த்தைகள் அபவுட் யுவர் பேபி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வந்த அனைவருக்கும் ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும், மாலில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சொல்லுங்க சார். என்ன சார் நான் கேள்வி கேட்கவா? பதில் சொல்லுவோம். ஓகே, நீங்க கேக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே. இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்த்துட்டு வெளியில வரப்போ ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வரணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
இல்லை ஒரு ஆக்சுவலாக இந்த படம் கமிட் பண்ணும் போது வெட்னஸ்டே வந்தார். இர்ஃபான் மாலிக்கும் டேரக்டரும் வந்து படம் சொல்லிட்டு போனாங்க. நான் ஒரு 2 டேஸில் கூப்பிட்றேன் ஆஸ் யூஷுவல். இப்போ ஒரு ப்ரொடியூசர் தாட் வந்தாங்கள, ஒரு 2 டேஸில் கூப்பிட்றேன், நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஜும்மா சட்டீஸ் நான் ஃப்ரைடேக்கு அப்புறம் கூப்பிட்றேன். ஃப்ரைடே இன்ஃபார்ம் பண்ணி சாட்டர்டே சைன் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தோடைய கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு புள்ளி வந்து ஒன்லி 1 வீக் தான் இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து. இந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு அவ்வளோ, எனக்கு நமக்கு ஒரு சில படங்கள் பிடிக்கும் தான். இப்போ நம்ம கம்பெனிக்கு இந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னமோ டைரக்டராகவும் சரி, நம்ம பார்ட்னர் இர்ஃபான் மாலிக் சரி, ஆக்டர்ஸ், ஹீரோ, ஹீரோயின், கல்யாண் மாஸ்டர், சுனில் சார், ராஜகோர் சார், எல்லாருக்குமே அந்த டீமோட தான் என்கிட்ட இந்த ப்ரொப்போசல். ஆக்சுவலாக இந்த ப்ரொப்போசல் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரும்போது நான் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகே இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறோம், அதுவும் நம்ம கம்பெனியில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி 1 வீக்கில் முடிவெடுத்துட்டு நடந்த ஒரு விஷயம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இது எப்படி சொல்றது, இந்த பாகுபலியில் பிரபாஸ் சார் தூக்கிட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு நடப்பார் தெரியுமா, அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே அது சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. அது எப்படின்னா இப்போ சபரி அஜ்மல்லாம் வந்து என் தம்பி மாதிரி. ஆக்சுவலாக அது எப்படின்னா நேற்று நைட் 2:30 மணி வரைக்கும் இந்த மாலில் இருந்தோம். காலையில் திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 months 3 months வந்து மேக்ஸிமம் 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக தான். அது எப்படி சொல்றது, டெய்லி 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 நாங்கள் பேச ஒரு விஷயம் எப்படி சொல்றது, படம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்ற, படம் கொண்டு வந்து சேர்க்கறது தான் ரொம்ப கடினமான வேலையா இருக்கு. கடினமான வேலைன்னா படம் எடுக்கிறது. இப்போ எப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜ், இப்போ கேண்டி கிரஷ் விளையாடுற மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 4வது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஸ்டேஜ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தெரியாது எனக்கு, அதான் இதுல ஒரு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் எப்படி சொல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்னு வச்சுங்க. நாங்களும் ஒரு பர்ஃபார்மர் தான். ஆக்சுவலா 4வது ஸ்டேஜ் வரும்போது எனக்கு நமக்கு என்ன டெய்லி ஒரு டாஸ்க் இருக்குது, ரொம்ப பிடிச்ச ஆள் நான். அது எப்படின்னா டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், வாழ்க்கைன்றது லேர்னிங். டெய்லி இன்னைக்கு என்ன கற்றுக்கிறோம், நாளைக்கு என்ன கற்றுக்கிறோம், நாளை மறுநாள் என்ன கற்றுக்கிறோம், அதுலேருந்து ட்ராவல் நம்ம பண்ணி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் கம்மிங் 22nd படம் ரிலீஸ் இன்ஷா அல்லாஹ். பாருங்க வேற என்ன ஆடியன்ஸ்க்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம். ஓகேங்களா, அவ்வளோதான் எங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நாங்கள் வந்து பிரம்மாண்ட படம் சொல்ல முடியாது, ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய கூடிய இடத்துக்கு உங்களை நாங்கள் தள்ளுவோம். நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங்ல இந்த பொருளுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும். அது கொண்டு வந்து சேர்த்தா நீங்கள் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுங்க. எப்பயுமே எப்படின்னா ஒரு நல்ல படம் எடுக்கிற ஸ்டேஜோட எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஆகஸ்ட் 22 இந்த படத்தை நல்லபடியாக தியேட்டரில் வந்து பாருங்கள். 100% அஷ்யூர் நல்ல படம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். எங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். நானும் என் பார்ட்னர் இர்ஃபான் மாலிக்கும் சேர்ந்து. அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார். இப்போ ட்ரைடன் ஷார்ட்ஸ் ரவீந்திரன் சார் இருக்காரு. அவர் வரும்போது நான் வந்தோன்னு பேசினேன், பிரதர் இந்த படம் நம்ம பண்ணுறோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவருடைய வைப்ரேஷன் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருந்து இப்போ லாஸ்ட் 20 years உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்ன ஒரு 2 monthsல என்ன சொல்றது இன்புட் பண்ணார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது நம்ம படம் பண்ணும் போது இதெல்லாம் தெரியாது. உண்மை இதுதான். நாங்களும் ஃப்ரெஷ் அட்மிஷன் தான். அது இப்போ 2nd year 3rd year படிக்கிறோம்னு நினைக்கிறோம். 4th year முடிக்கும்போது கம்ப்ளீட் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். இந்த படம் பண்றதுக்குள்ள அவ்வளவு அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, காதல்ல வலி கூட சுகமானது அப்படின்னு. ஸோ அந்த பாகுபலி கல்லு மாதிரி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தூக்கிட்டு போனாலும் ஐ திங்க் யூ என்ஜாய் தி என்டையர் ப்ராசஸ். ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியோட இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க. படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க. படம் நான் எப்படி சொல்றது எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரெஷ் வெர்ஷன்ல பார்த்தேன். அது எந்த வெர்ஷன் எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலா நம்ம ஒரு வெர்ஷன் பார்த்தோம். என்ன தம்பி, எடிட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷனே பார்த்துங்க. அன்னைக்கே சொன்னேன், தம்பி இந்த ஒர்க்கை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் மட்டும் நீ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த வேலையை நான் செய்யறேன்னு நம்புறேன், மக்களும் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்ப டேரக்டர்லாம் நமக்கு தம்பி மாதிரி. இந்த டேரக்டர்ல எந்த டேரக்டரும் எங்க கம்பெனில வேலை பார்த்து எந்த ஒர்க் பண்ண எல்லா டேரக்டருமே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி தான். இங்க இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். அதனால டேரக்டரோட எஃபெக்டும் சரி, மியூசிக் டேரக்டரோட எஃபெக்டும், ஹீரோ அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நாங்க நீங்க எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு யார் டஃபஸ்ட்னு. நான் சொல்லுவேன் டஃபஸ்ட் கிடையாது, அவர் பெஸ்ட். ஆக்சுவலா இப்போ எப்படி சொல்றேன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
நாங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இருக்கோமோ எங்களோட கூட நின்று அந்த அளவுக்கு வேலை பார்க்குறேன். எனக்கு தெரியல, நான் இன்னும் அந்த அளவுக்கு சினிமாக்குள்ள நிறைய விஷயம் தெரியுமா தெரியல. ஆனா என்ன சொல்றது, இவ்வளோ ஹீரோ இறங்கி வேலை பார்க்கறது இந்த படத்துல எனக்கு நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ. ஹீரோயின் வந்து அது எப்படின்னா, நாங்க ஒரு எப்படி ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஒரு செகண்ட்னா அடுத்த செகண்ட் அவங்களோட ஆக்டிவேஷன் இருக்கு. இவ்வளவு ஃபாஸ்டாலாம் எல்லாமே நான் என்ன எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஆள். இப்போ எப்படின்னா, யார் எத்தனை மணிக்கு டேக் பண்றாங்க, எத்தனை மணிக்கு நம்ம போஸ்ட் போடுறோம், அந்த போஸ்ட் எத்தனை பேர் கேரி பண்றாங்க, எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு அதுல நம்ம இல்லை இந்த டெடிகேஷனா வேலை பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம டீம் வந்து ஃபயரான டீம். நாங்களும் ஃபயரான ஆள் தான், சரிங்களா? எதற்கும் துணிந்தவன் தான். சூப்பர் சார். ஆக்சுவலி எல்லாருமே அவ்வளவு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இங்க இருக்கிறீங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் இன்ஷாஅல்லாஹ் மிக விரைவில். ஓகே சார், thank you so much. Thanks for all. Thank you for accompanying him on stage. சார் ஒரு சில வார்த்தை நன்றி. அவர் அப்படிதான் அது வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அமைதியா இருக்கவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுவாங்களா, அந்த மாதிரி அவருக்கு நிறைய விஷயம் தெரியும், அதனால தான் அமைதியா இருக்கிறார், சரிங்களா? என் அளவுக்கு பேச மாட்டாரு, அதனால தான் அவருக்கு சேர்த்து நான் பேசியிருக்கேன். இந்த பேச முயற்சி பண்றாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கொஞ்சம் ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயம் எப்படி சொல்றது, நீங்க எல்லாம் இருந்தாதான் இந்த படம் கொண்டு போய் சேர்க்க முடியும். நாங்க எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் நீங்க இல்லாம எதுவுமே சாத்தியம் கிடையாது, ஓகேங்களா? அதனால இங்க மீடியா, ப்ரெஸ் பீப்புள், உங்க ஆடியன்ஸ் பாருங்க, நீங்க படம் பாருங்க, நல்ல படம் தான் எடுத்திருக்கோம், நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல். லவ் யூ. Thank you so much. தேங்க்யூ. நாங்க வந்து இது ஒரு நான் இப்ப என்ன சொல்றது, நீங்க வந்த ஒரு நிகழ்வு சொல்றோம். நேத்து நைட்டு வந்துதான் இந்த நிகழ்வு. ஆக்சுவலா ஆல்ரெடி நாங்க நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃபயரான இந்த இடத்த வந்து ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நேத்து டூத் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன், அவங்க ஃபயரா இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற சந்தோஷத்தோட. ஃபயரா இல்லனால ஒரு சின்ன கற்பூரமாற அழவாச்சு. ஃபயரோட கற்பூரம் இல்லாம ஃபயரே வராதுங்க, எப்படிங்க சாத்தியம்? ஓகேங்க, கரெக்ட். அதனால நீங்க வந்து இந்த இடத்தை இவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்தது. தேங்க்யூ so much. ஓகே, இதே சந்தோஷத்தோட ஒரு சூப்பரான பாட்டு கேட்டலாம். Can we give it up for Ajmal one more time please? Ajmal, the stage